என்னுடைய பெயர் அமுதா. நான் அறிவியல் பட்டதாரி ஆசிரியை. இங்கே நான் 1999ஆம் வருடம் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மூலமாக இங்கே பணிபுரிஞ்சேன். 4.5 ஆண்டுகள் பிடிஏல இருந்தேன். அதுக்கப்புறம் ஐயா எனக்கு வேலை கொடுத்தாங்க, பர்மனெண்ட் உத்தியோகம். அது நிரந்தரமான உத்தியோகம். 2004ல் கன்சாலிடேட் பென்றது ஒன்று வாங்கினது ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட தான். ஆனால் அவருடைய குணம் அதில் முக்கால்வாசி எனக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை, சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்குது. நான் இப்போ 9th 10th சயின்ஸு ஆசிரியராக இருக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 6 வருஷமாக நான் சென்டம் ரிசல்ட்டு கொடுத்தேன். மாணவர்களோட முதல்ல கொஞ்சம் கோபம் வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களோட அன்பாக அவங்களோட போயிடுவேன். அவங்க ஏற்ற மாதிரி, மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்க ரொம்ப அடித்தளத்துலேருந்து வர்றதால அந்த பசங்களோட நான் கோயின்சிடன்ட் கீழே உட்காந்து கிளாஸ் எடுப்பேன், டெஸ்ட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பசங்களோட ஓரளவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்கன்னா. அதனால் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கேன்னா பெரிய விஷயம் யாருன்னா என்னுடைய ஐயா தான், செயலர் ஐயா அவர்கள் தான், சுப்பிரமணிய ஐயா தான். அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னோடய வாழ்நாள் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நல்லாவே இருந்திருக்கும். அவரோட பிளெஸ்ஸிங் எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப பிளெஸ்ஸிங் இன்னைக்கு வரைக்கும். எனக்கு காலையில் வந்த உடனே அவரோட ஃபோட்டோ பார்த்து ஒரு ஆசீர்வாதம், அப்பா நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவேன். நான் இன்றைக்கும் குழந்தைங்களோட யாருக்குன்னா ரொம்ப கஷ்டம், ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் அந்த இதெல்லாம் செய்வேன். நாங்கள் கொஞ்சம் சேவை செய்யறோம். ஆனால் இன்றைக்கி எங்களோட இல்லையேன்னும் பொழுது எதனா ஒரு விஷயம் நான் போய் கேட்டேன்னா இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யலான்னா கண்டிப்பாக எங்களுக்கு அவர் நல்ல எனக்கு கொஞ்சம் என்ன அதுக்கு உண்டான சொல்யூஷன் கொடுப்பாரு. கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக நல்லதாகவே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். என்னோட பெயர் எம் கவிதா, கணித பட்டதாரி ஆசிரியர். 2004ல் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். நான் என்னோட முன்னாள் செயலாளர் சுப்பிரமணிய ஐயா அவர்கள் தான் எங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இந்த வேலை ஐயா கொடுக்கலன்னா நாங்களாம் எங்கே இருப்போம்னே தெரியாது. வேலை கொடுத்ததில் எங்களுக்கு வாழ்க்கையாக அவர் கொடுத்துருக்குறாரு. ஐயாவை பற்றி சொல்லணுன்னா ஐயாவை மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் யாரையும் பார்த்ததில்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக தன்மையாக பேசுவாங்க. ஐயா கொடுத்த வேலை நாங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் மாணவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துன்னு இருக்கிறோம். இந்த வேலை கொடுத்த நிர்வாகத்துக்கு ஐயாவுக்கு கடைசி வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துன்னு இருக்கிறோம். இன்னமும் என்னோட ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மாணவர்களுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ, என்னால் என்ன முடியுமோ அதை செய்யணும்னு நினைக்கிறேன். நிர்வாகத்துக்கும் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.